ஓம் சாய்ராம். சாயப்பை விட்டு செல்ல குழந்தைகளுக்கு அன்பான வணக்கங்கள். எனது அன்பு குழந்தையே, இன்று உதயமாகும் இந்த நன்னாள் உன் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிய போகிறது. உன் சாயப்பாவின் முழு ஆசையோடு இந்த நாள் பிறக்கிறது. அதனால் உனக்கு வெற்றி மீது வெற்றிதான் என் செல்வமே. இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களின் நோக்கமும் வேறு, பயணங்கள் வேறு, பாதைகளும் வேறு. இந்த பிரபஞ்சத்தில் அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்கள் பாதைகள் மாறும். அதனால் அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை பயண கப்பலில் நீங்கள் பயணம் செய்யுங்கள். அதை விடுத்து மற்றவர்களுடன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்போதும் ஒப்பிடாதீர்கள். என் அன்பு பிள்ளையே, எப்போதும் உன்னை நீ யாரோடும் ஒப்பிடாதே. உனக்கு நிகர் நீ மட்டுமே. உன்னை போல் யாரும் இருக்க முடியாது. அதுபோல மற்றவர்களைப் போல நீயும் இருக்க முடியாது. அதனால் உன் வாழ்க்கையை எப்போதும் யாரிடமும் ஒப்பிடாதே. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ். உன் வாழ்க்கையில் உள்ள இன்பத் துன்பங்களை அனுபவித்து அதன் அனுபவங்களை கற்றுக்கொண்டு மென்மேலும் உன் வாழ்க்கையை சிறப்பாக்கு. அதற்காகவே இந்த இன்பத் துன்பங்கள் அனைத்தும் வருகிறது. உன் கர்ம வினைகளை நீக்கி உன் வாழ்க்கையை மென்மேலும் வளரச் செய்யவே இந்த இன்பத் துன்பங்கள் அனைத்தும். அதை நன்றாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்வமே. உன்னை யாரேனும் தவறாக புரிந்து கொண்டால் அதை நினைத்து நீ கவலைப்பட தேவையில்லை. உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் அனைவரிடமும் நீ ஒவ்வொரு முறையும் போய் உன்னை நிரூபிக்க அவசியம் இல்லை. நீங்கள் நல்லவர்தான் என்று அவர்களுக்கு போய் நீங்கள் உணர்த்த வேண்டும் என்று தேவையில்லை. உனக்குள் இருக்கும் உன் இறைவனுக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும். இதுதான் உன் மனதை நிறைவாக்கும். மற்றவர்களை தேடி நீ ஓடாதே. எதையும் நிரூபிக்க நீ ஓடாதே என் செல்வமே. அது உனக்கு ஏமாற்றத்தை தான் தரும். என் செல்வங்களே, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் உங்கள் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் இருந்தால் போதும். அதை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. அதை பற்றி யார் என்ன குறை கூறினாலும் அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. உங்கள் வழியில் நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். உங்களின் இலக்கை நோக்கிய பயணத்தில் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். இதில் யாருடைய விமர்சனங்களை கண்டும் எப்போதும் பின்வாங்காதீர்கள். என் அன்பு பிள்ளைகளே, எப்போதும் உங்கள் வளர்ச்சியை மற்றவர் வளர்ச்சியுடன் எப்போதும் ஒப்பிடாதீர்கள். அவர்கள் பாதை வேறு, உங்கள் பாதை வேறு. அவர்கள் கர்ம வினைகள் வேறு, உங்கள் கர்ம வினைகள் வேறு. இதை எப்போதும் மனதில் கொண்டு உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு நிரந்தரமான வெற்றியை தரும், மன மகிழ்ச்சியையும் தரும், நிம்மதியையும் தரும். அப்படி உனக்கு ஒப்பிட வேண்டுமென்றால் உனது நேற்றைய வளர்ச்சியையும் இன்றைய வளர்ச்சியையும் ஒப்பிடு. அப்படி ஒப்பிடும் பொழுது உனக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதுவே சரியானதாகும். இப்படி நீ செய்து வரும்போது உனது வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக இருக்கும். உன் சாயப்பா சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் வெற்றி உனதே. எத்தனை தடைகள் வந்தாலும் அனைத்தையும் நீ தகர்த்தெறிவாய். உன்னிலிருந்து உன் சாயப்பா அனைத்தையும் செய்ய வைப்பேன். இதுவரை உன் வாழ்வில் இருந்து வந்த துக்கங்கள், துன்பங்கள் அனைத்தும் நீங்க போகிறது. இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே. இனி உன் பாதையில் முன்னேற்றத்தை மட்டுமே காண்பாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.